ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி காம்படிஷன் சேனலில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த லெசன்லேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்குமான எல்லா லெசன்ஸுக்கான அந்த பாயிண்ட்ஸையும் படிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கான ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ நோட்ஸ் ஆப்பு. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த லெசன்ஸுக்கான எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் படிக்க முடியும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க நம்ம நோட்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தான் பூம்புகார் துறைமுகம் ஆகும். இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ளது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பூம்புகார் நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார். அடுத்த பாயிண்ட்டு, சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாயக்கன். மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள். நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் என்றால் பெருவணிகன் என்று பொருள். அடுத்த பாயிண்ட்டு, பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். மிகச் சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர். கூடுதலாக விலைக்கு பொருளை விற்பது தவறானது செயல் என்று அவர்கள் கருதினார் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது. இந்த மாதிரி இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.